மயூரி, சும்மா பைத்தியம் மாதிரி கத்தாத. அதான் நேத்தே சொல்லிட்டேன்ல, சுரேஷ் கூட வெளியில போயிருந்தேன்னு. இல்ல இல்ல இல்ல, இப்ப எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும். இத பாருங்க மாமா, அமிர்தாவை பத்தி யார் தப்பா பேசினாலும் என்னால கேட்டுட்டு இருக்க முடியாது. ப்ளீஸ். ஐயோ, நான் சொல்றது கொஞ்சம் முழுசா கேளுமா. கடைசியில அமிர்தா வீட்டுக்கே ஃபோன் பண்ணி விசாரிக்க வேண்டியதா போச்சு. அமிர்தா வீட்டில் தான் இருந்தா. ஃபோன்ல அமிர்தாவே பேசிட்டா. அதுக்கப்புறம் தான் பிரச்சனை ஒரு முடிவுக்கே வந்துச்சு. நேத்து இருந்துச்சு, இன்னைக்கு இல்ல. நேத்து தெரிஞ்சது, ஆனா இன்னைக்கு தெரியல. நேத்து இருந்தவ சேஷா, இன்னைக்கு இருக்கிறவ அமிர்தா. அப்படின்னா இந்த சேஷா எப்ப அமிர்தாவா மாறினா? இப்படியே போச்சுன்னா இந்த பாம்புங்க சகவாசத்தால நான் பைத்தியக்கார பட்டம் கட்டிக்கிறது கேரண்டி. எதையாவது பண்ணி இந்த அமிர்தாவோட முகத்தரையை கிழிச்சாகணும். ரொம்ப ஆழமா யோசிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கு. மச்சம் எங்க போச்சுன்னா? இத பாரு, நீ இந்த வீட்ல இருக்கிற எல்லாரையும் ஏமாத்தலாம், ஆனா என்ன ஏமாத்த முடியாது. நேத்து நான் பார்த்தவ நீ கிடையாது, அவ வேற, நீ வேற. நான் சும்மா இருக்க மாட்டேன், நான் கண்டுபிடிச்சே தீர்வேன். உண்மை என்னங்கறத நான் எல்லாருக்கும் தெரியப்படுத்தியே தீர்வேன். இதோ பார், நான் திரும்பவும் சொல்றேன், காது கொடுத்து கேட்டுக்கோ. நான் இங்க வந்திருக்கிறது உனக்கு தொந்தரவு கொடுக்கறதுக்கு இல்ல, அதே மாதிரி இந்த வீட்ல இருக்கிறவங்களுக்கு தொல்லை கொடுக்கறதுக்கு இல்ல. புரியுதா இல்லையா? நான் வேற ஏதோ எண்ணத்தோட இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன். என்னோட இந்த காரியம் முடிஞ்ச உடனே இந்த வீட்டை விட்டு நானா வெளியே போயிடுவேன். என்னால உங்க யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. நான் இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும், என் எண்ணத்தை நிறைவேற்றிக்கிற வரைக்கும் உன்னால எனக்கு எந்த வித பிரச்சனையும் வரக்கூடாது. நீ எனக்கு கொடுத்த தொந்தரவுக்கு நான் என்னைக்கு உன்னை கடிச்சு சாகடிச்சிருக்கணும். ஆனா நான் இந்த வீட்டுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன், அதுக்காக சும்மா இருக்கேன். தேவையில்லாம என் விஷயத்துல தலையிடாம உன் வேலையை மட்டும் பாத்துக்கிட்டு போனா நல்லது. என்னை பத்தி மத்தவங்களுக்கு சொல்றதா நினைச்சு நீ தேவையில்லாத பிரச்சனையில மாட்டிக்காது. நான் சொன்னதை கேட்ட ஒழுங்கா இருந்தேன்னா உனக்கு நல்லது. சும்மா என்னை தூண்டி விட்டு என்னோட கோபத்துக்கு பலியாயிடாத. இந்த நாகராணியை எதிர்த்து மூடத்தனமா எந்த காரியத்தையும் பண்ணாத. சொல்றது புரியுதா? என்ன பார்த்தா என்ன ஜோக்கர் மாதிரியா தெரியுது இந்த பாம்புக்கு? நான் அவ்வளவு தொந்தரவு பண்ணக்கூடாதா? இல்லைன்னா கடிச்சு சாகடிச்சிருவாளாம். என்னைக்கு இந்த வீட்டை விட்டு ஒளிஞ்சு போவாளோ, என்னைக்கு என்னோட மன நிம்மதி எனக்கு திரும்ப கிடைக்குமோ தெரியல. ராஜி, இந்த மாதிரி நேரத்துல நீயும் என்ன நம்ப மாட்டேங்கிறிய. என் கஷ்டத்தை நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன்? எல்லாம் என் தலையெழுத்து. இங்க பாருங்க, வர வர மயூரியோட குணம் என் மனசுக்கு சரியா படலைங்க. இந்த கல்யாணத்துல நிச்சயம் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்னு ஸ்ட்ராங்கா என் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கே. ஹேமா, மயூரி இன்னும் சின்ன பொண்ணு, அவளுக்கு விவரம் தெரியாது. அதனாலதான் அப்படி பேசுற. அவ அர்ஜுன் மேல பைத்தியமா இருக்கா, அதனால ஆத்திரத்துல ஏதோ கத்திட்டான். இல்லையா அர்ஜுன்? ஆமா. ஆமாமா, இப்ப அர்ஜுன் போய் மயூரிய சமாதானப்படுத்தினா எல்லாம் முடிஞ்சது. இந்த சின்ன விஷயத்துக்கு ஏன் தேவையில்லாம டென்ஷன் ஆகுறீங்க?
பாருங்க சாட்சி. அர்ஜுன் அந்த அமிர்தா பின்னாடி சுத்துனான்றதுக்கு இதை விட பெரிய சாட்சி வேணுமா? அந்த பொண்ணு அமிர்தா இந்த மாதிரி துப்பட்டா தான் போட்டிருப்பா. நான் அப்சர்வ் பண்ணிருக்கேன். சித்ரா, கொஞ்சம் வாய் முடிக்கிட்டு சும்மா இருக்கியா? இந்த காலத்துல எல்லாரும் இப்படிதான் துப்பட்டா போடுறாங்க. அமிர்தா மட்டும்தான் போடுவாளா? இத பார், எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்தாத. கொஞ்ச நேரம் வாய் முடிக்கிட்டு. நான் அமிர்தா கூட இருந்தது உண்மைதான். ஆனா நேத்து அவங்க போட்டுக்கிட்டது இந்த துப்பட்டா இல்லையே, அது ரெட் கலர் ஆச்சே. இது கண்டிப்பா அது இல்ல, இது வேற கலர் துப்பட்டா. எப்படி இது? என்ன அர்ஜுன் இதெல்லாம்? மயூரி கேள்விக்கு பதில் சொல்லு. யார் துப்பட்டா இது? எனக்கு தெரியாதுப்பா. இந்த துப்பட்டா என் கார்ல எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியாதுப்பா. அதுவும் இல்லாம நேற்று நீங்க தான் அமிர்தா வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பேசுனீங்க. அமிர்தா வீட்டுக்கு தான் இருந்தாங்க, அவங்க தான் ஃபோன் எடுத்து பேசுனாங்க சொன்னீங்கல்ல. அப்படி இருக்கும்போது இது அவங்களோட தான் எப்படி இருக்க முடியும்? இவளே தேவையில்லாம இஷ்யூ கிரியேட் பண்றதுக்கு தன்னோட பிடிவாதத்துக்காக போய் சொல்றான். பொய் சொல்லி எனக்கு எதுவும் ஆக போறது இல்ல அர்ஜுன். இந்த துப்பட்டாவை நான் உன் கார்ல இருந்து தான் எடுத்தேன். இப்ப பொய் சொல்றது நீதான். சரி, இது அமிர்தாவோட துப்பட்டா இல்ல, அப்படித்தானே? அப்ப வேற ஒரு பொண்ணோட துப்பட்டா தானே? சொல்லு, யார் கூட ஊரு சுத்த பண்ண? மயூரி, நீ கொஞ்சம் நாக்கு அடக்கி பேசுறியா? அவன் என்னோட புள்ள. பொய் சொல்லிட்டு கண்ட பொண்ணுங்களோட ஊர் சுத்துற மாதிரி அவனை நாங்க வளர்க்கல. அவனே சொல்லும் போது அது உண்மையா தான் இருக்கும். எனக்கு அவன் மேல நம்பிக்கை இருக்கு. இதான் எனக்கும் வேணும். நான் எதிர்பார்த்தது இதுதான். பத்த வச்ச நெருப்பு நல்ல பெருசா எரியுது. ஓ, உங்க புள்ள மேல இருக்க நம்பிக்கை வீட்டுக்கு வர போற மருமக மேல இல்லல்ல? இருக்கட்டும். இந்த மயூரிய பத்தி உங்க யாருக்கும் தெரியாது. பாத்துக்கிறேன். நெருப்பு இப்போ எண்ணெய் சேஷா, 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 நான் உனக்கு கொடுத்திருக்கிற வேலை இப்ப முடிய போகுது. நான் நினைச்ச மாதிரி கரெக்டா நடக்குது. நாம செய்ய வேண்டிய காரியம் இன்னும் கொஞ்சம் தான் மிச்சம் இருக்கு. நான் அந்த வீட்டுக்கு மருமகளாகி அந்த வீட்டுக்குள்ள நுழையறதுக்கு நேரம் வந்துருச்சு. நான் என் லட்சியத்தை நிறைவேற்றுற நேரம் இப்ப வந்துருச்சு. எதிரியை அழிக்கிற காலம் இப்ப நெருங்கியாச்சு. அர்ஜுன், உன்னோட மரணத்தாலதான் எதிரியோட அழிவுக்கு பிள்ளையார் சொல்லி போடுவேன். பார்த்துக்கிட்டே இரு.
யார் இந்த பையன்? பார்க்கறதுக்கு ரொம்ப லட்சணமா இருக்கான். இங்க என்ன பண்றான்? போய் கேட்டு பார்ப்போம். ஹலோ மிஸ்டர், தம்பி. ஹர்ஷா, என் பேரு ஹர்ஷா. ஹர்ஷா பேர் என்னமோ நல்லா தான் இருக்கு. ஆனா இங்க நின்று என்ன பண்ணிட்டு இருக்க? அது வந்து சார், எனக்கு மயூரி கிட்ட கொஞ்சம் பேசணும். அதுக்காக தான் வந்தேன். ஓ, எங்க மயூரி கிட்டியா? மயூரி உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சதுனால தானே சார் இவ்வளவு தூரம் தேடிக்கிட்டு வந்திருக்கேன். தெரியாதவங்களை தேடிக்கிட்டு போற கெட்ட பழக்கம்லாம் என்கிட்ட இல்லை. நான் அப்படி சொல்லல. இருக்கட்டும், உள்ள வாங்க. ஏன் வெளியவே நிக்கிறீங்க? உள்ள வந்து உட்காந்து பேசலாமே. இல்ல சார், என்னால உள்ள வர முடியாது. இது எங்க பர்சனல் விஷயம். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அவகிட்ட பேசணும். அதனால தான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். அவங்க ஒரு நிமிஷம் வெளியே வந்தா பேசிட்டு அப்படியே கிளம்பிடுவேன். பையன் பார்க்கறதுக்கு டீசெண்டா தான் இருக்கான். சரி, மயூரி கிட்ட பேசுறதுக்கு பெர்மிஷன் கொடுக்கலாம். என்ன விஷயமோ என்னமோ பர்சனலா பேசணும்னு வேற சொல்றான். அப்படி என்ன விஷயம்? சரி, ஒரு நிமிஷம். மயூரியை வர சொல்றேன். மயூரி, என்ன பைத்தியக்காரத்தானது? அடுத்தவங்க சொல்றதையும் கேட்கிற அளவுக்கு பொறுமா இருக்கணும். நீ நல்லா ஆட்டம் போட்டுட்டு எனக்கு வந்து புத்தி சொல்றியா? இங்க பாரு மயூரி, நானும் அப்போல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கேன். அது ஏதோ ஒரு துணியை வச்சுட்டு என் பிள்ளையோட நடத்தைய பத்தி தப்பா பேசிட்டு இருக்கேன். இதெல்லாம் ஒண்ணும் நல்லா இல்ல. ஏமா, அவ என்னமோ சின்ன பொண்ணு, நீ அவளுக்கு சமமா ஆடுற. மயூரி, போட்டு விடுமா. எங்கே ஏதோ கன்ஃபியூஷன் ஆயிருக்கு. என்னடா அது? யார் துப்பட்டா அது? இம்மல சத்தியமா எனக்கு தெரியுதுண்ணா. ஏன் எல்லாரும் இவ்வளவு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க? என்ன பிரச்சனை? ஒண்ணு இல்ல ருத்ரா, அது யாரும் எதுவும் சொல்ல வேண்டாம், எல்லாம் நான் சொல்லிக்கிறேன். இங்க பாருங்க சின்ன மாமா, நீங்களே சொல்லுங்க மாமா. யார் கூட எங்க சுத்திட்டு வந்தேன்னு நான் கேட்ட கேள்வி தப்பா? நான் அவனை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு தானே. இல்லம்மா மயூரி, நீயே அமிர்தா வீட்டுக்கு ஃபோன் பண்ணி அவ இருக்காளான்னு கிளாரிஃபை பண்ணிக்கிட்டல்ல? அவங்க வீட்லயே இருக்கும்போது இவன் கூட அவளால எப்படி வெளியே போக முடியும்? இந்த துப்பட்டா உன்னோடதா தான் இருக்கணும். உனக்கே தெரியாம எப்பயாவது காரணம் வச்சுட்டு நீயே மறந்துருக்கலாம்ல? ஏன் துப்பட்டா எதுன்னு எனக்கு தெரியாதா? மயூரி, தேவையெல்லாம் மனசை போட்டு குழப்பிக்கிட்ட மத்தவங்களையும் குழப்பிட்டு இருக்காத. அந்த துப்பட்டா விஷயத்தை இதோட மறந்துரு மயூரி. வெளியில உங்ககிட்ட பேசுறதுக்கு யாரும் வந்திருக்காங்க. என்னன்னு போய் கேளு. என்னையா? யார் அது? அவன் பேரு ஹர்ஷான்னு சொன்னான். உங்ககிட்ட ஏதோ பர்சனலா பேசணும்னு சொன்னான். ஹர்ஷா? அது யாரு? ஏன் ருத்ரா, வந்தவனை வீட்டுக்குள்ள கூப்பிட வேண்டியதானே? அங்கே நிக்க வச்சுட்டு வந்திருக்க. இரு, நான் போய் கூப்பிடுறேன். அண்ணா, நானே கூப்பிட்டேன். ஆனா அந்த பையன் வரமாட்டேன்னு சொல்றான். மயூரி வர சொல்லுங்க, பேசிட்டு போறேன்னு சொல்றான். அது ஏதோ முக்கியமானது, பர்சனல் விஷயம் வேற சொல்றான். மயூரி, நீயே வெளியில போய் என்ன எதிர அவன் கிட்ட கேட்டுட்டு வாமா. ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வைக்கிறது நல்லா இருக்கு. அந்த பேர்ல எனக்கு யாரையுமே தெரியாதே. சரி, என்னன்னு போய் கேட்டுதான் பாரு. போய் பாரு மயூரி. ஒருவேளை உன்னுடைய பழைய ஃப்ரெண்டு யாராவது இருக்கலாம்ல.
சரி, நான் போய் பார்த்துட்டு வரேன். இது யாருப்பா ஹர்ஷா? யாரா இருந்தா இருக்குன்னு தேங்க்ஸ் நண்பா. எப்படியோ இந்த துப்பட்டா விஷயம் இதோட முடிஞ்சது. அதுவும் உன்னால. வந்திருக்கிறவன் ஒருவேளை அவனா? ஏன் ருத்ரா, யாரோ வீட்டுக்கு வந்து மயூரி கிட்ட பேசணும்னு சொன்னா முன்ன பின்ன எதையும் விசாரிக்காம அவளை பேச அனுப்பிடுவியா? இல்ல நீ பையன் பார்க்கிறதுக்கு ரொம்ப டீசெண்டா இருந்தா. அதுவும் இல்லாம நம்ம வீட்டு வாசல்ல தானே. என்ன இருந்தாலும் நாளைக்கு நம்ம வீட்டு மருமகளாக போற பொண்ணு அவ. அவகிட்ட பர்சனல் என்ன வேண்டியிருக்கு உனக்கு? எனக்கு என்னமோ இதெல்லாம் சரியா படல. யாருப்பா இது புதுசா ஹர்ஷா? யாரா இருந்தா என்ன, பேர் ரொம்ப சூப்பரா இருக்கு. அர்ஜுன் மயூரி கல்யாணத்துக்கு வில்லன் மாதிரி தெரியறானே. எனக்கு என்ன, எல்லாத்தையும் நான் நல்லா வேடிக்கை பாக்குறேன். டாபிக் அவாய்ட் பண்ணி என்னை காப்பாத்திட்ட. தேங்க்ஸ் சொல்றதுக்காவது நான் உன்னை வந்து பார்க்கணும். நீ யாருன்னு தெரிஞ்சுக்கணும். ஏமா இப்ப என்ன ஆச்சு? வா போய் பார்க்கலாம். வாங்க. யார் நீங்க? ஓ, வந்துட்டியா? நான் யாருன்னு உனக்கு தெரியலையா மயூரி? இல்ல தெரிஞ்சும் தெரியாத மாதிரி ஆக்ட் பண்றியா? யார் நீங்க? இங்க பாருங்க, தேவையில்லாம விளையாடாதீங்க. நான் உங்களை பார்க்கறதே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். பழைய சண்டைய மனசுல வச்சுக்கிட்டு ஆளையே தெரியலன்னா எப்படா செல்லும்? பார் மயூரி, நான் உன்னுடைய ஹர்ஷா வந்திருக்கேன். இவ்வளவு தூரம் உன்னை தேடிக்கிட்டு வந்திருக்கேன். டேய், யாரா நீ? போர்க்கி, என்ன விளையாடியா என்கிட்ட? இங்க விளையாடுறது நீதான் மயூரி, என் வாழ்க்கையில. இங்க பார், நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சு. வீட்ல எல்லாரும் இருக்காங்கன்னு பயப்படுறியா? நீ ஒன்னும் பயப்படாத மயூரி. நான் உன்னை அவ்வளவு லேசில விட்டு கொடுத்துட மாட்டேன். டேய், கொஞ்சம் நான் கடைக்கு பேச. வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசின போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். யாரா நீ? இங்க பாரு மயூரி, எல்லாரும் முன்னாடியே என்ன தேவையில்லாம இன்சல்ட் பண்ணாத. இங்க பாரு, நமக்குள்ள 1008 சண்டை இருக்கலாம். அதுக்காக நம்ம தனியா உட்கார்ந்து பேசி தீர்த்துக்கலாம். இன்னும் காலம் ஒண்ணும் கெட்டு போயிடல. உனக்கு வீட்டுல இருக்கிறவங்க முன்னாடி பேசுறதுக்கு கஷ்டமா இருந்தா பரவாயில்ல, நான் இப்ப கிளம்புறேன். நாம எப்பவும் சந்திக்கிற இடத்துல உனக்காக நான் வெயிட் பண்ணுவேன். சாயந்தரம் வந்து மறந்துடாத. பாய். புது கேரக்டரா இருக்கான். என்னோட கதைக்கே வில்லனா? இப்பதான் முதல் தடவையா இவனையே பாக்குறேன். இவன் யாரா இருப்பான்? வாய்க்கு வந்தபடி என்னென்னமோ பேசிட்டு போறான். வீட்ல எல்லாரும் முன்னாடியே சீன் கிரியேட் பண்ணிட்டானே. என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியலையே. இப்ப வீட்ல கேட்டா என்ன பதில் சொல்றது?